வருகிறார் வருகிறார். எங்கள் ஆசீர்வாதம். இவன்தான் இயேசு. குற்றவாளியான இவனை தண்டனை தீர்ப்புக்காக இங்கு அழைத்து கொண்டிருக்கிறோம். இவன்தானா நீங்கள் சொல்லும் குற்றவாளியா? நீங்கள் இந்த இயேசுவுக்கு எதிராக கூறும் குற்றச்சாட்டு என்ன? இவன் குற்றம் செய்யாமல் இருந்தால் இவனை இவ்விடம் கூட்டி வந்திருக்க மாட்டோம். ஓ, குற்றத்தை விசாரிக்காமலே தண்டனை வழங்க வேண்டுமா? அப்படியானால் நீங்களே கொண்டு போய் உங்கள் சட்டப்படி இவனுக்கு தீர்ப்பு வழங்குங்கள். இவனை பார்த்தால் அப்படி தெரியவில்லையே. இவன் நம் நாட்டு மக்களின் சீரழிவுக்கு காரணமானவன். மக்களை குழப்பிவிட்டு அதில் இவன் குளிர்காய்கிறான். உண்மையில் இவன் ஒரு கலகக்காரன். இவன் ஸ்ரீசருக்கு பரிசீலித்த தேவையிலே இருக்கிறான். ஆலயத்தில் காணிக்கை பொருட்களை விற்காதவர்களை சாட்டையால் அடித்தார். நமது பேராலயத்தை இழுத்து போடுங்கள், அதை 3 நாளில் கட்டி முடிப்பேன் என்கிறார். இவருடைய சீடர்கள் யாரும் நோன்பு இருப்பதில்லை, அதை இவன் நியாயம் என்கிறார். இவன் ஓய்வு நாள் சட்டங்களை கூட மதிக்காமல் அதை மீறி பல காரியங்களை செய்கிறான். இவன் கலிலேயா முதல் யூதேயா வரை எல்லா மக்களுக்கும் போதித்து செசாருக்கு எதிராக தூண்டிவிடுகிறான். நீ யூதரின் அரசன்தான். நீராக இதை கேட்கிறீரா? அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா? நான் என்ன யூதனா? இதோ உன் இனத்தாரும் தலைமை குருக்களும் மக்களின் ஒப்புரம் தானே உன்னை என்னிடம் ஒப்படைத்தார்கள். நீ என்ன குற்றம் செய்தாய்? எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சியை போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சியை போன்றதாய் இருந்தால் நான் யூதர்களிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அப்படியானால் நீ அரசன் தானா? அரசன் என்று நீ சொல்லுகிறேன். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் எவரும் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றனர். என்ன சொல்லுகிறாய்? உண்மையா? என்ன உண்மை? சொல், என்ன உண்மை? மரண தண்டனைக்குரிய குற்றம் ஏதும் இவரிடம் காணவில்லையே, நான் என்ன செய்வது? எங்களுக்கு ஒரு சட்டம் உண்டு. அதன்படி இந்த இயேசு சாக வேண்டும். ஏனெனில் இவன் தன்னை இறைவனின் மகன் என்று கூறுகிறான். நீ எங்கிருந்து வந்தவன்? என்னிடம் எதுவும் கூற மாட்டாயா? உன்னை விடுதலை செய்வோம் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை சிலுவையில் அறைவோம் எனக்கு அதிகாரம் உண்டு. இது உனக்கு தெரியாதா? மேலிருந்து அள்ளப்படாவிட்டால்
உமக்கு இனிமேல் எந்த அதிகாரமும் இராது. ஆகவே என்னை உம்மிடம் ஒப்படைத்ததுதான் பெரும்பாவம் செய்தது. இதோ உங்கள் அரசர். உங்கள் அரசனை நான் சிலுவையில் அடைவதா? எங்களுக்கு சீசரை தவிர வேறு அரசன் இல்லை. நீ இந்த இயேசுவை விடுதலை செய்தால் சீசருக்கு நீ நண்பராக இருக்க முடியாது. தன்னைத்தானே அரசனாக்கிக் கொள்ளும் இந்த இயேசு சீசரின் எதிரி. இவனை சிலுவையில் அறைய வேண்டும். யாரே தண்ணீர் எடுத்து வா. இந்த மனிதனின் ரத்த பள்ளியில் எனக்கு பங்கில்லை. நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். அமல்படுத்தும்படியான ஆணையை பிறப்பிக்கிறோம்.